வணக்கம். காலைநில பிரதான செய்தி அறிக்கைகளுடன் நான் லாஸ்லியா மரியநேசன். இன்றைய நாளில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. மிக நல்ல வரவேற்பை திரைப்படம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. திரைப்படத்தை பார்க்காதவர்கள் நீங்களும் சென்று திரைப்படத்தை காண வேண்டும் என்று திரைப்பட குழுவினர்கள் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். லக்கி பாஸ்கர் மாதிரி எங்கேருந்தோ திடீர்னுட்டு இங்கே வந்திருக்கீங்க ஹரி பாஸ்கர். அதெல்லாம் ஒரு வரம். உண்மையாகவே ரொம்ப பெரிய வரம் தான். ஏன்னா அந்தளவுக்கு நான் அவங்க மனசுலலாம் போய் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா. எல்லாரும் பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டைட்டில் வச்சுருக்கோம் இந்த படத்துக்கு. ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னாலே தெரியும், ஒரு வீட்டு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஸோ எல்லாரும் வந்து டெஃபினட்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது ஃபேமிலி ரிலேட் பண்ணுற கதை, இது புரியுதா? எப்போ தலை வீடியோ போடுவலாம் கேட்பாங்க, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்ததும் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இன்னொரு ரூமர்ஸ் இருந்தது. லைக் நீங்கள் சில பேர் அதான் அவங்கள்ட்டேருந்து வரும்போது தான் அந்த கான்ஃபிடென்ட் அங்கே பிரேக் ஆகுது. கண்ணை திறந்தா கண்ணை மூட்டா எப்படி சரி போகிறோம். அவர் உங்களை பார்க்க சொல்லிட்டு ஃபோனில் கொஷின்ஸ் அடுத்தது என்ன பார்க்கலான்னு பார்க்குறாரு. அது இல்லை, இதே டாஸ்க் இன்னொரு டாஸ்க் என்னன்னு பார்க்குறாரு. அப்போ மைண்டில் வந்துட்டு நம்ம விஜய் சார் வச்சு பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற தாட் இல்லை. ஏன்னா சார் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்போயே பிரேக் பண்ணிட்டார். லைக் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறது. வணக்கம். வணக்கம். லக்கி பாஸ்கர் மாதிரி எங்கேருந்தோ திடீர்னுட்டு இங்கே வந்திருக்கீங்க ஹரி பாஸ்கர். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சிஷனுடைய அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி வந்தது தான். சடன் டிரான்சிஷன் இல்லை. யூடியூப் பண்ணும்போது ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து அதில் இருந்தோம். ஸோ அதில் இருக்கும்போதும் அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஆக்டிங் அப்படிங்கிற பர்சியூ பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான டெஃபினேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது, அதுக்கான சில ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்க வேண்டியது, தென் கொஞ்சம் ஃபிசிக்காகவும் வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பண்ணி இதில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைடு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகி வந்திருக்கேன் நினைக்கிறேன். ஓகே. இல்லை, இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ என்னதான் நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் இருந்தாலுமே அவங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போது இதுக்கெல்லாம் விதை போட்டவர் இவர் தான்டா அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் அப்பப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டதுக்கு இந்த படம்னால தானே, இல்லை வந்து சம்திங் இதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி எதாவது போயிட்டு இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சைட் பை சைடு வீடியோஸ் பண்ணிட்டு இருக்க சைடு இருந்தாலும் வெப் சீரிஸ் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் இந்த மூவி ஐடியா வந்து உடனே கிளிக் ஆகி அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். என்னன்னா வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருந்து, பட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அந்த டைமில் வந்து குறைஞ்சி. ஏன்னா இது கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி டோட்டலாக ஆகிடுச்சு. ஸோ அதுலனால கொஞ்சம் டிலே. ஓகே மேம், இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ஸோ ஏன்னா பிக் பாஸ்ல உங்களை பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறமே நிறைய உங்களுக்கு ஒரு ஃபேம் இருந்தாலும் நீங்க ஒரு சில விஷயங்கள்ல ரூமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிட்டு இருந்தாலும், ஸோ இப்போ நீங்க இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? படத்துக்குள்ளே எப்படி வந்தேன்னா, டைரக்டர் வந்து நரேட் பண்ணாங்க, கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பண்ணலான்னு சொல்லிட்டு தேனாண்டால் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஹரி இருக்காங்க. ஸோ அப்படி தான் படத்துக்குள்ளே உள்ள வந்தேன். ஓகே. முன்னாடியே ஒரு தெரியுமா, இல்லை இந்த படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா? ஹரியோட வீடியோஸ்லாம் நான் லாக்டவுன் அப்போவே பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹரி பண்ணுறாங்க அப்படின்றதுப்போ இன்னொரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஓகே, பட் ரிஹர்சல் அப்போ தான் எனக்கு தெரியும் இவர் வந்து டயலாக்லாம் தாறுமாறாக பைஹார்ட் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்றது. அண்ட் ஷூட் அப்போ கூட இவருக்கும் டேரக்டருக்கும் வந்து ரொம்ப நாளாக அவங்க ரெண்டு பேரையும் தெரியும். ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து அந்த இடத்தையே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சீன் பை சீனாக பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, கண்டிப்பாக இந்த படம் கிளிக் ஆயிரும் அப்படின்ட்டு. ஓகே. கதை நரேட் பண்ணும்போது உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? கதை நரேட் பண்ணும்போது காமெடி ஜானர் அப்படின்னு தான் சொல்லி நரேட் பண்ணாங்க. நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டேன், பட் எனக்கு காமெடியாகவே இல்லை. ஏன்னா அந்த டைமில் அவர் சொன்ன கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் ஷூட் பண்ணதுக்கும் அதுக்குமே அவருக்கு தெரியும், நான் எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லிட்டேன். அவங்க நரேட் பண்ணும்போது அவருக்கு ஒரு இது இருந்திருக்கும்ல, சொல்லும் போது நார்மலாக சொல்லியிருப்போம்.
காமெடியாக வந்துட்டு சொல்லியிருந்துருக்கேன். ஆமா, ஆமா. சொல்லும் போது அப்போ ஓகே அப்படின்ற ஏன்னா இந்த படத்துல வந்து நீங்க ஒரு சீன் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களோட கேரக்டர் வச்சு தான் அந்த காமெடியே ஒர்க் ஆகுவாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்க அதுக்கு இப்போ இவரோட ஃப்ரெண்ட் ஒண்ணு பின்னாடி பண்றதா இருக்கட்டும், இல்ல இவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அதுலேருந்து தான் நமக்கு சிரிப்பு வரும். ஸோ எனக்கு ரிஹர்சல் அப்போ தான் அந்த கான்ஃபிடென்ட் வந்தது. கண்டிப்பா இது வந்து ஒர்க் ஆயிரும் அப்படின்றது. ஆனா ஹரிபாஸ்கர் அப்படின்னாலே வந்து இன்ன வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இன்ன வரைக்கும் ஓ நம்ம ஹரிபாஸ்கர் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஒரு இப்ப நம்ம ஹரிபாஸ்கர் தான் படம் பண்றாரு அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னுமே உங்களை மறக்காம ஞாபகம் வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு வரம் உண்மையாகவே. உண்மையாகவே ரொம்ப பெரிய வரம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவங்க மனசுலலாம் போய் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப அவங்களோட லைஃப்பில் இருந்து சில பெர்ஸ்பெக்டிவ்லாம் என்னோட வீடியோஸில் நான் வந்து காட்டி காட்டி அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் வந்து மறக்காமல் இன்னும் வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து என்னோட மூவியோட லைக் ஆக்டிங் அண்டு மூவிஸ்லாம் எடுத்து பண்ணும்போது கூட அதோட ரிசம்பிளன்ஸும் அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளோட கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்களுக்கு இன்னுமே அந்த கனெக்டடாக இருக்கிறாங்க. ஓகே நம்ம பையன்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோஸில் இருந்து. ஸோ அதனால அவங்க இன்னும் மறக்கல அப்படிங்கிறது என்னோட இது. சூப்பர். ஆனா இப்போ இந்த கனகா அப்படின்றது யார்தான்? ஏன்னா வந்து நிறைய கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அவங்க லைஃப்ல தெரிஞ்சவங்களோ யாரோ ஒருத்தர் மூலியமா தான் அவங்க இது வந்து ஒரு கேரக்டர் தான் எடுத்து பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த கனகா யாருதான்? யாருமே இல்லைங்க அதெல்லாம். யாருமே கிடையாது. அது ஒரு ஃபிக்ஷனல் தான். நம்ம யோசிக்கும் போது ஓகே இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணா எப்படி இருக்கும்? இப்போ என்ன சொல்றது, இவங்க ஒரு பையனா நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு பொண்ணு நடிச்சா எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்தேன் நான். அவ்வளோதான். இப்போ நீங்க ஒரு திடீர்னு ஒரு பொண்ணுமே பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு. ஸோ அது மாதிரி எனக்கு என்ன வந்ததோ அதை பண்ணேன். அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சேன். அவ்வளோதான். ஓகே. இப்போ அந்த ஒரு கேரக்டர்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு இப்போ இந்த படத்தை பத்தியோ இல்ல வேற ஏதாவது கரண்ட் அஃபேர்ல இருக்கிறத பத்தியோ இதை வந்து நீங்க சொன்னா அதாவது அந்த கேரக்டர்ல சொன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கனகாமரின்னு சொல்லுங்க. ஆமா. இந்த மூவி பத்தி வேணா நான் சொல்றேன். ஓகே. மூவி பத்தி எல்லாரும் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் டைட்டில் வச்சிருக்கோம் இந்த படத்துக்கு. ஸோ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னாலே தெரியும் ஒரு வேலை வீட்டு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஸோ எல்லாரும் வந்து டெஃபினட்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது ஃபேமிலி ரிலேட் பண்ணுற கதை. இது புரியுதா? குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாம் பார்க்கலாம் அந்த படத்தை. ஆமாம், மறக்காம தேட்டர் வரணும். தேட்டர் வந்து பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லணும். ஓகே, பாய் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே. ஆமா. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த முடிச்சு விட்டீங்க போங்க இருங்க பாய் அந்த மாதிரி உங்க 2 பேர் லைஃப்ல நடந்த அந்த மொமெண்ட்ஸ் எதனா இருக்கா? இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி இருந்துச்சு பட் ஆனா இப்போ இதெல்லாம் தாண்டி நான் இப்படி வந்திருக்கேன் அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எதனா இருக்கா? இல்லை எது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி இந்த இருங்க பாய் மொமெண்ட் அப்படின்ற ஒரு இருக்குல்ல அந்த அந்த மாதிரி அதுதான் இதுதான் அங்கேருந்து டிரான்சாக்ஷன் தானே அது. இருங்க ஓகே. என்ன சொல்லுவாங்கன்னா எப்போ தலை வீடியோ போடுவெல்லாம் கேட்பாங்க. என்ன பண்ண போறீங்க அடுத்து, என்ன பண்ண போறீங்க? இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு. ஓகே. ஆனா இப்போ எப்போ வீடியோ போட போறாங்க? இப்போ இடைப்பட்ட காலத்துல நிறைய நாள் வீடியோ போடல யாருன்னா எங்கன்னா உங்களை பார்த்து கண்டிப்பா அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேஷுவலாகவே எப்பவுமே யூஸ்வலாக கேட்பாங்க. பார்க்கும்போதும் நீங்கள் பார்க்கும்போது என்கவுண்டர் பண்ணும்போதெல்லாம் கேட்பாங்க. பட் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கிறேன் சில டைம். ஒரு சில டைம் நல்லா இருக்கும். அந்த டைம்ல கேட்கும்போது அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம இதை விட்டுட்டோமே அப்படின்ட்டு எதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல வேற எதனா இல்ல விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா நான் இதோட கனெக்டடாக தானே இருந்தேன். இங்க இருந்தானே ஸ்டார்ட்டே பண்ணோம் மறுபடியும். இது எனக்கு எப்படி சொல்லணும்னா சர்வசுந்தரம் படத்துல நாகேஸ்வர் இருப்பார்ல, அந்த சட்டையை போட்டுட்டு தான்டா நீங்க இது சட்டையை போட்டுருக்கிற அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் எப்பயுமே. ஆமாம். நீங்க ஒரு நியூஸ் ரீடரா இருந்துதான் இந்த ஒரு இடத்துக்கே வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நம்மளும் நியூஸ் சேனல் அப்படின்றதால ஸோ இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு நியூஸ் ரீடிங்கா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பண்ணி காமிக்கலாமா? வணக்கம். காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் நான் லாஸ்லியா மரியநேசன். இன்றைய நாளில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி இருக்கிறது. மிக நல்ல வரவேற்பை திரைப்படம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. திரைப்படத்தை பார்க்காதவர்கள் நீங்களும் சென்று திரைப்படத்தை காண வேண்டும் என்று திரைப்பட குழுவினர்கள் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி. சூப்பர். சரி, ஓகே. இந்த ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற இந்த டைட்டிலுக்கான ரீசன் எதனா உங்களுக்கு தெரியுமா? நான் டாக்டர் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க அதை கேட்டீங்களா? இது ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஹவுஸ் கீப்பிங் ரிலேட்டடாக பண்ணுற ஒரு ஸ்டோரி ஒன்று. ஸோ அந்த ஹவுஸ் கீப்பிங் ரிசம்பிள் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு பையனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவன் அந்த வேலையை எப்படி பண்ணுறான், அவன் அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் கதையில். ஸோ அதுக்கு என்ன ஒரு டைட்டிலாக வைக்கும்போது மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது டைட்டில் தான் வரும் வச்சுருக்கிறேன். ஸோ பெருசாக எதுவும் யோசிக்கல, இப்படி தான் ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு. அந்த கதையோட வந்த ஒரு ஃப்ளோ தான் அது. ஓகே. மேம் செட்டில் மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே இருந்தாலும் ஓகே, பட் இந்த படத்தில் நான் வந்து இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எல்லா படமுமே ஸ்பெஷலாக தான் இருந்தது.
அதே மாதிரி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படமும் லைக் திரைப்படமும் என்ன தமிழ் வந்துச்சு நியூஸ் வாட்சோட படமுமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்தது. நிறைய சீன்ஸ் இருந்தது. லைக் எங்கள் மொட்டை மாடியில் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது ரிஹர்சல் அப்போவே நாங்கள் பண்ணி பார்த்தோம். அந்த டைமில் வந்து ரொம்ப வெயிலாக இருந்தது. ஏப்ரலில் ஷூட் ஆமாம், பண்ணாங்க. ஏப்ரலில் பண்ணோம். ரொம்ப வெயிலாக இருந்தது. காலையில் ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்ப்ளீட்டாக அந்த சீன் முடிக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு 2:30 ஆகிடுச்சு. அதிலே தான் இருந்தோம் 2 பேருமே. ரொம்ப வெயில், பெரிய பெரிய டயலாக்ஸ் இருந்தது. எனக்குமா இருக்கட்டும், இவருக்குமா இருக்கட்டும். ஸோ மாறி மாறி அதை சொல்லி அது ஒரு பெரிய சீனாக இருக்கும். அது வந்து மறக்க முடியாத ஒரு சீனாக இருந்தது. ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த சீன். அவுட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல இவ்வளோ நேரம் வெயிலில் காஞ்சிருக்கு அந்த மாதிரி இருந்தது. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவுட்டாக பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை பார்க்கும்போது அந்த சீன். ஆமாம். இப்போ நான் வர வழியில சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்க ரீல் ஒன்று வந்தது. என்னன்னா நான் இப்போ கான்ஃபிடென்ட்டாவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இப்போ எல்லாருக்குமே ஒரு 4 படங்கள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆனால் உங்களுக்கு அது இல்லாததுக்கு என்ன ரீசன் மேம்? ஏன்னா இது பெண்களுக்குடைய நடக்கிற ஒரு ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அதனால இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்ததும் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இன்னொரு ரூமர்ஸ் இருந்தது. லைக் நீங்கள் சில பேர் அதான் அவங்கள்ட்டேருந்து வரும்போது தான் அந்த கான்ஃபிடென்ட் அங்கே பிரேக் ஆகுது. எதிரில் இருக்கவங்க பேசும்போது அவங்கள்ட்ட இருந்து சில வர வார்த்தைகள் இருக்குல்ல, அங்கேருந்து தான் அந்த கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய இடத்துல. மற்றபடி என்னை சுற்றி இருக்க இடத்துலையோ இல்லை சோஷியல் மீடியாவில் எல்லாருக்குமே எல்லாரையுமே பிடிக்காது. எல்லாரையும் பிடிக்க வைக்கவும் முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ கான்ஃபிடென்ட் எங்கே பிரேக் ஆகுதுன்னா, நம்ம ஒரு மீடியா முன்னாடி பேசும்போதோ இல்லை நம்மள்ட்ட பேசுகிறவங்க அங்கேருந்து சில கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும், அந்தந்த இடத்துல சில இடத்துல கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகும். ஓகே, இந்த விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த விஷயம் நமக்கு நடந்திருக்கு, அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் போது அந்த இடத்துல அந்த கான்ஃபிடென்ட் மேபி பிரேக் ஆகும். காது பட கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைகள் அவங்க சொல்லும்போது? இல்லை லைக் அதுதான் சொல்கிறேனே, ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி இடங்களில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் மீடியா பேஸ் பண்ணி தான் கேட்டாங்க, அதனால நான் அந்த ஆன்சர் அவருக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். தலைவா, நீங்க இப்போ வந்து என்னதான் வந்து ஒரு பயங்கர டிரான்சிஷன்ல இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான். ரொம்ப பார்த்து தான் வந்து ஒரு விஷயமும் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுலேருந்து கதையிலேருந்து சரி, அங்கே அப்ரோச்சஸ்லேருந்து சரி, ப்ரொடியூசரை, ஸோ அங்கேருந்து டீம் செட் பண்ணுறது சரி, ஸோ டேரக்டர்கிட்ட பேசி நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணி அப்படியே பார்த்து எங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அது முடித்தோம். தென் ப்ரொடக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, கமிட்மெண்ட் இருந்தது. அதையும் கரெக்டாக முடித்தோம். தென் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பண்ணிட்டோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக படத்தை முடித்து கையில் அவுட் வாங்கணும் அப்படின்ற ஒரு, ஸோ அதுவும் வந்து முடிச்சிருக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபஸ்ட் ஒரு பிரேக் ஒன்று வேணும் இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன். வீட்டிலலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க? ஏன்னா வந்து நம்ம யூடியூப்ல பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்போது வந்து பெரிய திரையில பார்க்க போறாங்க அப்படின்ற போது அது எப்படி இருந்தது? வீட்டில் என்ன சொன்னாங்க? அப்படியே எமோஷனலாக தான் இருந்தாங்க எல்லாரும். எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு எமோஷ்னலாக அந்த டியர்ஸ் இருக்கும்ல, எமோஷ்னலாக ஒரு ஆனந்த கண்ணீர்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே, இப்போ உங்க 2 பேருக்கு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி. நீங்க வந்து அவங்கள சிரிக்க வைக்கணும், அவங்கள வந்து நீங்க சிரிக்க வைக்கணும். ஆனா சிரிக்க கூடாது, ஆப்போசிட்ல இருக்கவங்க. ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணணும் சிரிக்க வைக்க. ஓகே, இது கஷ்டமே. எனக்கு வராதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம். சாகரனா ட்ரை பண்ணுறோம். சரி, இப்போ அவங்களை சிரிக்க வைக்கணுமா? ஆமா, நீங்க வந்து சிரிக்காம இருக்கணும். எவ்வளவு நேரம் இருக்கீங்க அப்படின்றத பாருங்க. கண்ணை திறக்கணும். கண்ணை திறக்கணுமா? நம்ம கண்ணை திறந்தா கண்ணை மூட்டா எப்படி சிரிக்க போகிறோம்? அவர் உங்களை பார்க்க சொல்லிட்டு ஃபோனில் கொஷின்ஸ் அடுத்தது என்ன பார்க்கலான்னு பார்க்குறாரு. அது இல்லை, இதே டாஸ்க் இன்னொன்று இருக்கு. இன்னொரு டாஸ்க் என்னன்னு பார்க்குறாரு. என்ன சிரிக்க மாட்டேன்? வேற ஏதாவது பண்ணக்கூடாதா? ஏதோ பண்ணலாம். ஏதோ ஜோக் சொல்லலாம். ஜோக்கா? சரி, ஓகே. தேனாண்டால் ஃபிலிம்ஸ் கூட நீங்க பண்றீங்க. ஸோ ஆல்ரெடி விஜய் சாரையே பண்ண ஒரு ப்ரொடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மூவியே உங்களுக்கு இப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஷர்ட்டை வேற ஒரு மூவிக்கு அப்ரோச் பண்ணி பேசியிருந்தேன். அப்போ அந்த டைமில் வந்து அது செட் ஆகலை. சரி, இன்னொரு வேறு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நடுவில் நானும் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு வெப் சீரிஸாக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் போய் அப்ரோச் பண்ணி கேட்டேன். அப்போ மைண்டில் வந்துட்டு நம்ம விஜய் சார் வச்சு பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற தாட் இல்லை. ஏன்னா சார் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்போயே பிரேக் பண்ணிட்டேன். லைக் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறது.
அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் அவர் கவுன்சில் இருக்கிற ஹெட்டாக இருக்கிறாரு, ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுல அவர் இஸ் வெரி கிரவுண்டட் அவர். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணி பேசலான்ற மாதிரி தான் அவரோட அப்ரோச்சே இருக்கும். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா சார்கிட்ட போய் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு. நான் டைம் மட்டும் தான் கேட்டேன் அவர்கிட்ட எப்போ அப்படின்னு. ஸோ டைம் கொடுத்தாங்க, நான் போய் நரேட் பண்ணோம். அது உடனே இது பண்ணார். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் நடந்தது எல்லாமே. ஸ்கிப்பிங் படம் மிகப்பெரிய வெற்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ Thank you ஸோ so much. மச். Thank you.